ஹாய் பிரைஸலோ ஆண்டருடைய நாம மகிமைப்படட்டும். ஒரு நிமிஷத்தில் ஒரு வார்த்தையை கவனிங்க. பாருங்கள், 119வது சங்கீதம் அதனுடைய 153வது வசனம். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் என்று இங்கு சொல்லுகிறார். ஆமாம், நம்முடைய உபத்திரவங்களை பார்த்து நம்மை விடுவிப்பதற்கு ஒரே ஒரு தெய்வத்தால் மட்டும்தான் முடியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும். அதனால தான் சொல்கிறார், உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, உபத்திரம் வரும்போது ஆண்டவரை தேடி வருவாங்க. அதுக்கப்புறம் உபத்திரம் முடிஞ்ச உடனே ஆண்டவரை விட்டு விலகிடுவாங்க. அப்போ இங்கே சொல்லார், உபத்திரவத்திலிருந்து என்னை தப்புவீங்க, விடுவீங்க, உமது வேதத்தை நான் மறக்க மாட்டேன், அவங்க வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் உங்கள் உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்க போகிறாரு. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக வாழ உங்களை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.